ஷேய் என்னப்பா சூரியன் பேசுகிறோம்ப்பா, முனியப்பனும் பேசுகிறோம். விஷ்ணு எப்படி விளையாட்டு, உங்கள் அண்ணன் விளையாட்டு எப்படி விளையாட்டுருக்கு? இப்போ நூல் அளவு தான் விளையாட்டு. இன்னும் விளையாட்டு பயங்கரமாக இருக்கும் பார். ஈஸ்வரன் நினச்சா ஆக்க முடியும் அழிக்க முடியும். இப்போ அழிக்கிறதுக்கு உள்ளே இறங்கிட்டான் பூமியில். கடலில் ஒத்த கப்பல் இராது, புரியுதா? விமானம் ஒரு விமானம் இராது, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போவோம். இப்போ கப்பலுக்குள்ளே உள்ள எல்லா கப்பலுமே இப்போ கவுந்து போவோம். ஒத்த கப்பல் இராது. ஏர்போர்ட் என்ன கப்பல் என்ன, கண்டார ஒளிமை 2ஆம் நம்பராக திருச்சி உயிர் பலிகள் பூரா ஆடு மாடு கோழி பொருளை அறுத்து எல்லாம் உலக நாடு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த அரசியலை கண்டார ஒளிமன் இவனை அடிக்கிற அடியில் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குற மில்லு தொழிற்சாலையெல்லாம் ஓட்டத்தில் இருப்பான் அந்த டைம் வரையில். இப்போ இராணுவத்தை வச்சு எல்லாம் வானரப்படை வச்சு எல்லாம் உலக நாடு முடிக்கணும், அந்த கணக்கில் நிற்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வரையில் தையில ஒவ்வொருத்தரையும் வெதரில் ஏற்ற கொட்டை நரம்பு கன்னத்துக்கு போவோம். அந்த மாதிரி அடி விழும். முக்கால் சத்தியம் எல்லா கோர்ட்லேயும் காட்டுக்காப்பா. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கடவுளை பார்த்து கும்பிட்டு போய்க்கோ. சொல்ல முடியாது, சிக்கல் வந்துடும், பயங்கர சிக்கல் வந்துடும். உட்காரையிலே அவரை நினச்சே கும்பிட்டுக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் நீ உட்கார 10 டயத்தில் உட்காரையில் அவரை கும்பிட்டே உட்காந்துக்கோ. அதுதான் நல்லது, புரியுதா? கும்பிட்டுட்டேன்னா அந்த கணக்கை அப்படியே பார்த்து காப்பாற்றிக்கிட்டே போவான் கடவுள். இல்லைன்னா சிக்கல், பெரிய சிக்கல் வந்துடும். இப்போ இந்த அரசியல்வாதியை தமிழ்நாடு முழுவதும் ரத்த பூமியை ஆக்கணும். கொண்டாரோலியுமே மேடையில் 2 காலக்கையை பிளந்துக்கிட்டு ஒவ்வொருத்தன் வெதர்களை பிடிச்சிட்டாலே தான் இவன் மாற்றி அவன் வெதரை பிடிக்கும், இவன் மாற்றி அவன் வெதரை பிடிச்சி பூமி அழிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கும். அந்த செம்மத்தில் விடமாட்டான்ப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கப்பா, ஜட்ஜி கோர்ட்டார் ஆணும் வேணும், விடவே மாட்டான். இந்த செம்மத்தில் அரசியல்வாதியை ரத்த பூமியாக மாறும். முக்கால் சத்தியம். இன்னும் அடி விழும், நிமித்தம் லேசான அடி. இவன் மீட்டிங்கு போட அடி துவைச்சி விழும். என்னப்பா விஷ்ணு தலையை நிமிந்து நிற்க நடக்கும்பா. இப்போ பாரு 7ஆம் ஆண்டு சனி ஆக்ரோஷமாக நிற்கான். முக்கால் சத்தியப்பா.